நெரிஞ்சில் விதை, நிலப்பனை கிழங்கு, பூனைக்காளி விதை இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வறுத்து சூர்ணமாக்கி வச்சிருக்கோம். ஸோ இப்போ வந்து இந்த சூர்ணத்தை வச்சு நம்ம கஷாயம் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு 250 ml தண்ணீரை வந்து நம்ம கொதிக்க வைக்கணும். இந்த தண்ணி வந்து கொஞ்சம் ஹீட்டான பிறகு நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு இந்த சூர்ணம் 2லேருந்து 3 கிராம் அளவுக்கு போதுமானது. கஷாயம் வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கணும். கஷாயம் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். இந்த கஷாயத்தை ஃபைப்ரோமயாலஜியா பிரச்சனை இருக்கிறவங்க காலை இரவு 2 வேளையும் உணவுக்கு அப்புறமா வந்து எடுத்துக்கலாம். ஸோ என்னால் இந்த இன்கிரீடியன்ஸ்லாம் வாங்கி நான் ப்ரிப்பேர் பண்ண முடியாதுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு பிரிக்ஜி டேப்லெட்டாக நம்மளுடைய மருத்துவமனையில் கிடைக்குது. உணவுக்கு அப்புறமா அந்த டேப்லெட் நம்ம ஒன்று எடுத்துக்கிறது நல்லது. ஸோ கண்டிப்பாக இந்த பிரிக்ஜி கஷாயத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த தீராத நாட்பட்ட தசைவலி அப்படின்னா என்ன, இதை சரி செய்யக்கூடிய முறைகள் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க. இதை ட்ரை பண்ணி பார்க்கும்போது அடிக்கடி பெயின் கில்லர்ஸ் எடுத்துக்காம உங்கள் வலிகளோட அளவை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நபராகவும் வந்து நீங்கள் இருக்கலாம். இது வரைக்கும் எதனால் இந்த உடல் வலி வருதுன்னே தெரியாமல் நிறைய பேர் வந்து இருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒரு செய்தி அப்படிங்கிறது மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க.